இங்கே எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே. அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்குது வடக்குது, எத்தனை ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எத்தனை சமூகம் இருக்கு, எதுவும் தெரியாது. ஆனால் பாண்டேக்கு தெரியும். தெற்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும். நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்ய பார்ப்போம். அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு பதிலாக எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், ஹரிகர ராஜா சர்மா, ஐயா எச் ராஜா. அவர் பேர் அறிஞர், அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. இவருக்கே கட்சி எப்படி நடத்துறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் தம்பிக்கு அட்வைஸ் கொடுக்குறாராம். உங்கள் அட்வைஸை நீங்களே வச்சுக்கிங்க மிஸ்டர் சீமான். நாங்கள் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எங்கள் தளபதி என்ன எப்படி எந்த ரூட்டில் போகணும் அப்படின்றது எல்லாமே அவருக்கு ரொம்ப 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 கிளியராக தெரியும். ஸோ உங்கள் அட்வைஸுக்கு நன்றி. ஆனால் உங்கள் அட்வைஸ் மூலயமா உங்கள் முகத்திரை கிழியுது. நீங்கள் இப்போ யாருக்கு செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்றது பச்சை பசேல்னு தெரியுது. அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்காமல் பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் விளக்க போகிறேன். வெல்கம் டு விஜய் வாக்ஸ். நண்பா நம்பிஸ், எப்படி இருக்கீங்க? என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஆமை பூந்த வீடு அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா? ஆமை பூந்த வீடு விளங்காது அப்படின்னு அப்படி தான் ஒருத்தர் அந்த அரசியலில் அந்த ஆள் எங்கே போனாலும் அந்த இடம் விளங்காது. இன்றைக்கி அந்த ஆளோட கைகூலியாக சீமான் மாறினால அவரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அந்த ஆள் யாருன்னு தெரியும்ல, இந்த பார்த்து வரும். காசு கொடுத்து வந்து கூட்டம் இல்ல, அந்த அளவுக்கு கூட்டம் வராது. காசு கொடுத்து அந்த கூட்டம் வருமா? நீங்க அக்டோபர் 20 கூட்டி வரக்கூடியதுதான். ஆனா மறுக்க வரல, காசு செலவழிக்கப்பட்டதுங்கிறது உண்மை. நாம் தமிழர் மாதிரி இல்லைங்க அது. நாம் தமிழருக்கு காசு கொடுக்கலங்க, தாபேக்காவுக்கு காசு கொடுக்குறாங்க. இது நான் மனச்சாட்சி உள்ளவங்க இது உண்மையா பொய்யான்னு புரிஞ்சுடுங்க. அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க நான் சொல்லக்கூடிய தகவலை வச்சு உண்மையா பொய்யான்னு புரிஞ்சுடுங்க. அக்டோபர் 27 மாநாட்டுக்கே வந்தவர்கள் சொந்த பணத்தில் வந்தார்கள் இருக்கலாம், சொந்த பணத்துல ஏமாளிகள் வந்திருப்பாங்க. புசியானந்து கூட்டம் வராம இருந்துடக்கூடாதுன்னு பணப்பட்டுவாடம் செய்தாருங்கிறது உண்மை. எஸ், he is that man, ரவீந்தர் துரைசாமி. எஸ், ஆமாம், ரவீந்தர் துரைசாமி. எனக்கு உடனே பிக் பாஸ் ரவீந்தர் தான் யாபத்துக்கு வராப்புல. ஓகே, இவர் ஆர்எஸ்எஸோட ஒரு மிகப்பெரிய கைகூலி, பிஜேபியை பிடிச்சி தொங்கக்கூடிய ஒரு நபர். ஓகேங்களா? இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அப்படின்றது எனக்கு தெரியாது. இவர் ரஜினிகாந்த் தமிழகத்தில் அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு மிக ஆசையாக ஆர்வமாக இருந்த ஒரு நபர். ஏன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரஜினி அவர்களும் இந்த ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் தான். இது நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலையும் சரி, அதான் உண்மை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் ஒரு 3 நபர்கள், நம்ம இந்த 3 குரங்கு பார்த்துரும் பார்த்தீங்களா? ஒன்று கண்ணை முடிக்கும், ஒன்று காது கேட்காது, ஒன்று வாயை முடிக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் குரங்குன்னு சொல்ல முடியாது, சரி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு 3 நபர்கள் ரஜினி கூட சேர்ந்தார்கள். அந்த 3 நபரில் ஒருவர் இவர். அந்த 3 நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரஜினி தமிழ் ஆர்வலராக மாற்ற போகிறேன், அவருக்கு தமிழ் புலமை கற்றுத்தர போகிறேன்னு சொல்லிட்டு தமிழ் அருவி மணியன் அப்படின்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளராக குருமூர்த்தின்னு ஒருத்தர் கூட இருந்தார், கும்மி அடித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர். ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து தான் ரஜினி ஆரம்பிக்க வச்சாங்க. கட்சி பேப்பர் கட்சியோடையே முடிச்சு விட்டீங்களேடா, பேப்பர் கட்சியோடையே முடிச்சு விட்டீங்களே, மொத்தமாக முடிச்சு விட்டீங்க அந்த மனுஷனை. ஆரம்பித்தாப்புல 2 வருஷமும், 2017 ஆரம்பித்து 2020 கொரோனாவில் க்ளோஸ் பண்ணிட்டாப்புல. புரியுதுங்களா? இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவரே நம்ம சவுக் செந்திரே சொல்லியிருப்பார். சப்போஸ் அந்த வீடியோக்கு காப்பிரைட் சொல்லிங்கன்னா இதில் இடையில ஆட் பண்ணியிருப்பேன். காப்பிரைட்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியே கண்டிப்பாக பண்ணிங்க. அப்போ நிறைய சொன்னார், ரஜினி அரசியலுக்கு வரவிடாமல் நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி தான் கெடுத்தோம். நாங்கள் அன்பில் மகேஷ் இப்படி உட்காந்துருப்பார், உதய் இப்படி இருப்பார், நாங்கள் இப்படி எடுத்தோம், இப்படி தான் நான் தான் பிளான் பண்ணி என்ன தான் அனுப்பிச்சாங்க ரஜினிகிட்ட போய் பேசுறதுக்கு. நான் இப்படி சொன்னேன். அதுக்கு 2 நாள் கழித்து தான் ரஜினி நான் அரசியலை விட்டு விலகிறேன் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாரு. இது நிறைய சினிமா வணிகம் தொடர்பெல்லாம் நிறைய சொன்னார். பேசாம இருந்தாலும் அவர் வந்துருக்க மாட்டார். அது தெரியல உங்களுக்கு. பட் இவங்க அப்படி, இவங்களோட உலகம் நீ சரியாக அந்த சைக்காலஜி புரிஞ்சுக்கணும். ஐயோ, இவங்களோட உலகம் சினிமாவை சுற்றி சுழல். ரஜினி வரலன்னு உடனே அப்பாடி நிம்மதியாக இருந்தாங்க. அடுத்து விஜய் வரானோடனே இப்போ கவனம் பூரா விஜய்கிட்ட போயிடுச்சு. ரஜினி மாதிரி விஜய் ஹேண்டில் பண்ணணும், அது அவங்களுக்கு தெரியும். அத்தனை எளிது கிடையாது. ரஜினிக்கு இன்னொரு 4 படத்துக்கு உங்களுக்கு 200 கோடி சம்பளம்னா என்ன சொன்னாலும் கேட்பேன். விஜய் தான் சினிமா விட்ட போறேன்றாரு. கெரியரோட பீக்கில் இருக்கும்போது ரஜினி அப்படி இல்லை. கெரியர் டவுன்ல இருக்கும்போது கூட விட மாட்டார். நான் தான் ஹீரோ மல்லு கட்டி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு லக்கி ஃபெலோ தான் இந்த பர்சன். ஸோ இவர்கிட்ட போய் சீமான் சேர்ந்தா விளங்குமா?
விளங்குமா? நீ தமிழ் தேசியத்தை தானே எடுத்துகிட்டு வந்த. ஒழுங்காக நீ தமிழ் தேசியத்தை பேசிட்டு நீ வாட்டுக்கு திராவிடத்தை எதிர்த்துட்டு அந்த ரூட்டில் போய்கிட்டே இருந்ததுன்னா உன் பின்னாடி நின்ன தம்பிகள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கூட கை சேர்த்துக்கிட்டு விஜய் என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறாரோ அதுக்கு எதிர்த்து என்னெல்லாம் பண்ணால் நம்ம பேர் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பெரியாரை பிடிச்சி தூங்கி இன்றைக்கி உங்கள் பேரை கெடுத்துக்கிட்டு உங்கள் கட்சியிலேருந்து கூட்டமாக போகிறாங்க. அதுவும் யாரோட தலைமையில்? ராஜீவ் காந்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட தலைமையில். அதை பார்ப்போம். வாங்கி கொடுத்தவர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தான். இவருக்கு வெறும் 4.8 விழுக்காடு இருந்துச்சு. விஜய் அரசியலுக்கு வர்றோம்னு கருத்து சொல்லிட்டாரு. ஆனால் தேர்தலில் போட்டியிடல. அவரும் சீமானும் ஒன்றா இருக்காங்கன்னு கிசுகிசுகள் வெளியே வந்துச்சு. அவர் மைக் சிம்பிளை போட்டார். பிரபல பத்திரிகைக்கெல்லாம் அண்ணன் தம்பி விஜயும் சீமான் இணைகிறான்னு போட்டாங்க. அந்த ரசிகர் மன்றம் 3 விழுக்காடு ஓட்ட சீமானுக்கு போட்டுச்சு. அதனால மாநில கட்சி அந்தஸ்து ஆகியிருக்காரு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 அந்த கெப்பாசிட்டி இழப்பாரு. வாய்ப்பு இருந்து அதிகாரத்துக்கு சொல்றாருல, சிதைக்கிறீங்க சொல்லி ஒரு டெபாசிட் வாங்க சொல்லுங்க. அந்த அதிகாரம் அவருக்கு இல்லை, அந்த நோக்கம் இல்லை. ஸோ அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதே, இந்த நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சதே வந்து விஜய் அவர்களுடைய சப்போர்ட்னால தான். அஃப்கோர்ஸ் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஸ்டார்டிங்கில் சீமான் அவர்கள் கூட ஒரு இணக்கமாக இருந்திருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு மறுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் ஓகேங்களா, இப்போ ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த டயத்தில் விசில் போடு பாட்டு அவசரமாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து விவசாய சின்னத்தை, அதாவது யார்கிட்ட இருந்து சீமான்லேருந்து விவசாய சின்னத்தை பிடுங்கிட்டு மைக் சின்னத்தை கொடுத்தாங்க. இந்த மைக் சின்னத்தை கொண்டு போய் எப்படி ரீச் அவுட் பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது தான் அந்த விசில் போடு சாங் வருது. விசில் போடு சாங் வந்தோடனே இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தம்பிகிட்ட நிறையா பேசுகிறீங்க, தம்பி நிறையா பேசியிருப்பார் ஓகேங்களா. இவரும் பேசியிருப்பார், இவருடைய அல்லக்கைகள்லாம் வந்து பயங்கரமாக பேசியிருப்பாங்க ஓகேங்களா. ஆனால் இப்போ பேசுனதெல்லாம் வேறு மாதிரி, அது வேறு வாய் இது நார வாயின்ற மாதிரி கணக்காக மாற்றி பேசுகிற ஒரு கூட்டம். ஸோ திரையரங்குக்குள்ள பட்டாசை கொடுத்துறான் பரதேசி பையன். அவனை கண்டிக்க வக்கில்ல, இவர் நாட்டை திருத்த போறாரா? திரையரங்குக்குள்ள ரோகிணி தியேட்டருக்குள்ள பட்டாசை விட்டனா இல்லையாங்க? ஒரு ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம், அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல தியேட்டர்ல சேர பூரா மொத்தமா நாசம் பண்ணான். பூரா பண்ணி மேஞ்ச மாதிரி இருந்துச்சு. காமெடி பண்ணா கூட மக்கள் சிரிச்சு விடுறான், சின்ன நகைச்சுவை கூட. ஆனா இந்த படத்துல முழுக்க ஒரு நகைச்சுவை படம். இந்த பொங்கலுக்கு குடும்பத்தோட, குறிப்பா குழந்தைங்களோட ஒரு 3 மணி நேரம் போயிட்டு மகிழ்ச்சியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம். பேசினா என்ன பண்ணியிருப்பாங்க, மேபி விஜய் ஃபேன்ஸில் பல பேர் கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஆமாம் நாங்கள் போட்டோம், சீமான் தான் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை நானே ஊரில் இருந்தாலும் சீமான் தான் போட்டிருப்பேன், மறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது இந்த வெற்றி வந்து விஜய் அவர்களால தான் வந்து கிடச்சிது, இந்த மாநில கட்சியோட அங்கீகாரம் விஜய் அவர்களால் தான் கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு பேர் இப்போ சீமான்கிட்ட இருக்குது. பட் அதை வந்து நம்ம முழுசாக ஒத்துக்கணுமான்னு கேட்டாலும் அப்படியும் வேணாம். ஏன்னா சீமான் வந்து ஒரு 2% வந்து கிராஜுவலாக ஏறி வந்திருக்காப்புல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உண்மையாலுமே அவர் ஜெயிச்சு கூட வாங்கியிருக்காருன்னே வச்சுக்கோம். அது நமக்கு தேவையில்லை, அந்த கிரெடிட் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுப்போம். பட் இப்படி இவ்வளோ தூரம் கட்சியை கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு கத்தி கொண்டு வந்துட்டு இன்றைக்கி கழிச்சிட பயிலுக இந்த பிஜேபி பேசுகிறது, இந்துத்துவா பேசுகிறது, ஆர்எஸ்எஸ் காலில் போய் விழுந்துட்டீங்களே, இது சரியா மிஸ்டர் சீமான்? சீமானுடைய நிலைமைக்கு இந்த காரணம் அப்படின்றது இந்த மொட்டை தான். பட் அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இவர் என்னைக்கு வந்து விஜய் அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கு தான் அவருக்கு பிடிச்சிச்சு. இவர் எப்போ போய் ரஜினி அவர்களை பார்த்துட்டு வந்தார், இப்போ சீமான் போய் ரஜினி பார்த்துட்டு வந்தார் பார்த்தீங்களா. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா சீமானுடைய செயல்பாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள். இதை தான் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீச்சில் பார்த்துருப்பீங்க. ரங்கராஜ் பாண்டே, எச் ராஜாவெல்லாம் கழுவி ஊற்றின ஒரு ஆள் இன்றைக்கி அவர்களாம் வந்து தமிழ் அறிஞர்கள்லாம் தமிழ் நல்லா தெரியுமா, அவங்கள வந்து நம்ம வந்து வச்சுக்கணுமா? எதுக்கு எங்களுக்கு எதுக்கே நாங்கள் வச்சுக்கணும்? நாங்கள் எதுக்கு அவருக்கு வந்து நாங்கள் இருக்கோம், சப்போர்ட்டுக்கு இருக்கோம், மக்கள் இருக்காங்க. அவர் போய் மக்களுடைய குறைகளை தீர்த்தாவே அவருக்கு தேவையான சப்போர்ட் வரப்போகுது. நீங்கள் எதுக்கு போட்டு அடிச்சுக்கிறீங்க? தளபதி பார்த்தீங்கன்னா அவருடைய தனி ட்ராக், அவருடைய வழி வேறு வழி. நான் யாரையும் மாதிரியும் அரசியல் பண்ண மாட்டேன், என்னுடைய அரசியல் வேறு மாதிரி அரசியல், ரொம்ப பேச மாட்டேன், ஒன்லி செயலில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு செயல்பாட்டோட அந்த ஒரு திட்டத்தோடு போயிட்டுருக்காரு. இஸ் அ ப்ரீ பிளான்ட் ஸ்ட்ரக்சரில் போயிட்டுருக்காரு. பட் இங்கே இருக்கிற இந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய அந்த ப்ரீ பிளான்டை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டைலில் வந்து விஜய் அவர்களை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க.
ஸோ அந்த கொண்டு வர பார்வையில் தான் இந்த யார் நான் சொன்னேனே, இந்த மொட்டை ரவீந்திர துரைசாமி அவர்கள், இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சும்போது எங்களை கூட வச்சுக்கோங்க, நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோன்னாங்க. கண்டிஷன் போட்டது இந்த மூன்று மக்கி விடுங்க, 3 நபர்களையும் கேட்டு வாசலில் கூட மிதிக்கக்கூடாதுன்னு, கேட்டு வாசலில் கூட விட்டுறாதீங்க அவங்கள அப்படின்னு சொல்லி முதல்ல அடித்து துரத்துன ஆளுங்களை இவங்க ஒருத்தவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பயங்கர காண்டு இப்போ விஜய் மேலே எப்படியாவது கேட்கணும். அதனால தான் நீ வந்து நாடாளுமன்ற தேர்தலே வந்து உங்களுடைய பலத்தை காட்டியிருக்கணும். இந்த இப்போ வரப்போது சட்டமன்ற இடைத்தேர்தல் ஒன்று வருது ஏதோ ஒரு ஊரில், இல்லை ஆமாம், அந்த ஊரில் வந்து இடைத்தேர்தலை வந்து நீங்கள் காட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பம்படி. நாங்கள் தான் 2024 வந்து 26 தான் போட்டி போடுவோம் டிக்ளேர் பண்ணிட்டோம். இதுக்கிடையில் இப்போவா அப்பாவா உன்னோட தனி பெருமையை காட்டு, உனக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு காட்டு. அது ஏன்டா உங்களுக்கு? எங்களுக்கு நாங்கள் சப்போஸ் ஜெயிக்கலை, உங்களுக்கு என்ன அதில் கஷ்டம்? செத்துருவீங்களா எல்லாம்? இல்லை நாங்கள் ஜெயிச்சிட்டா என்ன பண்ண போகிறீங்க? ஏன்டா? ஏன் விஜய் அவர்களுடைய வெறும் படத்தை காட்டியே கவுன்சிலர் போஸ்ட்டு 127 இடத்துல ஜெயிச்சிருக்கு. புரியுதுங்களா? விஜய் மக்கள் நல இயக்கமாக இருக்கும்போது. ஸோ விஜய் அவர்கள் ஃபேஸ் இத்தனைக்கும் விஜய் கூட எங்கேயும் போய் ஒரு இது பண்ணல, என்ன சொல்கிறது, பிரச்சாரம் பண்ணலை. நாங்கள் இந்த மாதிரி செயல்படுறோம், நாங்கள் ஒரு சாம்பிள் பார்க்குறோம், நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிலாம் எதுவுமே கேட்கலையா? வெறும் ஃபேஸை வச்சு அந்த ஊருக்குள்ளே இருந்த பசங்க வச்சு, ஊருக்குள்ள இருந்த ஆளுங்க வச்சு செஞ்சதில் கவுன்சிலர் பதவி. அப்படி இருக்கும்போது இவர் டைரெக்டாக மக்களை மீட் பண்ணால் அதோடைய பவர் என்ன அப்படின்றத நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்களா? ஏண்டா பரந்தூரில் 910 நாளாக அங்கே ஒரு இதை கூட பிடுங்க முடியாமல் நீங்கள் வச்சுருந்தீங்க. யார்? அரசாங்கம். புரியுதுங்களா? யாரையும் உள்ளே பண்ணல. இத்தனைக்கும் எத்தனை கச்சேரி தலைவர்களும் அத்தனை பேரும் உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க. கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்த அந்த தொகுதிய மக்களை சேர்ந்த நிறையா குடிகள் சேர்ந்த அந்த யார் சொல்கிறது, பிஎம்கே அண்ட் விடுதலை சிறுத்தை, இவங்களே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பெருசாக வந்து பார்க்கல. அந்த ஊர் மக்களே சொல்கிற அளவுக்கு தான் நீங்கள் வச்சுருந்தீங்க. ஒரு என்னமோ ஒரு இராணுவ ரகசியம் காக்கிற மாதிரி பரந்தூரை வந்து காத்துக்கிட்டு இருந்தீங்க 910 நாளாக. இவர் போய் ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்தில் மொத்த நாடும் பற்றிக்கிச்சு. அறிக்கை விடுறான் G2. நாங்கள் சுத்தமாக அந்த இடத்துல எங்களுக்கு அந்த இடத்த சுற்றி இடமே நாங்கள் வாங்கலை அப்படின்னு எங்கள் அப்பா குதிரைகள் தானாக வந்து வாலின்று அறிக்கை விடுறான். கவர்மெண்ட்டு நாங்கள் வந்து நீர்நிலைகள் பாதுகாக்கும் வகையில் நாங்கள் ரன்வே அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அந்தளவுக்கு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அது 19 இப்போ வேங்கை வயலுக்கு போகிறார் அப்படின்ற நியூஸ் இன்னும் பரவிக்கிட்டு இருக்கு. 2 வருஷமாக அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்காதவங்க நேற்று ஈவினிங் நியூஸில் வருது, வேங்கை வேலை சார்ந்த 3 நபர்களை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இவ்வளோ வருஷமாக 2 வருஷம் பிடிக்கிட்டாடா இருந்தீங்க அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. ஸோ அப்போ இவர் ஜஸ்ட்டு போய் இப்படி பார்த்துட்டு வந்ததுக்கே இப்படி இன்னும் மக்களை டைரெக்டாக ஊருக்குள்ளே போய் மீட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? அப்போ அவருடைய கரிஷ்மா தான் அங்கே வேலை பார்க்குது. புரியுதுங்களா? உங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தூக்கி குப்பையில் போடுங்க. வி டோன்ட் நீட் ரங்கராஜ் பாண்டே, வி டோன்ட் நீட் ஹெச் ராஜா, வி டோன்ட் நீட் பிரசாந்த் கிஷோர். ஓகேங்களா? வி ஹாவ் ஒன்லி ஒன் ஃபேஸ். புரியுது? வி ஹாவ் ஒன்லி ஒன் ஃபேஸ் which is called தளபதி விஜய். ஓகே, that is enough for us. புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு முகத்துக்கு தான் ஒட்டுமொத்த பேரும் பின்னாடி நிற்கிறமே ஒழிய, நீ சொல்கிற பிரசாந்த் கிஷோர், நீ சொல்கிற ஜான் ஆரோக்கியசாமி, நீ சொல்கிற ஸோ எக்ஸட்ராலாம் அப்படிதான் நமக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்க மிஸ்டர் சீமான். நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் போய் கடைசியில் ஆர்எஸ்எஸ் கைகூலியாக மாறிட்டீங்க. நாம் தமிழன்ற பேரை மாற்றிட்டு நாம் ஹிந்துன்னு என்ன போட்டு வச்சுக்கிங்க கட்சி, அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், என்ன பண்ணுறது? சீமான் தம்பிகளே, முடிஞ்சால் மாறிக்கிங்க, இல்லைன்னா ஒன்றும் சொல்கிறது கிடையாது. ஸோ another video, love you all, take care, bye bye.